ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ரிஷா கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு ஸ்ரீலங்கன் ரெசிபியை தான் எனக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்ரீலங்கன் மோஜோ என்ற டிஷ் எப்படி செய்யலுமென்று பார்ப்போம். அதுக்கு பிரிஞ்சல்ஸ், நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு பிரிஞ்சல்ஸை நீங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் மஞ்சளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். மஞ்சளையும் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு பேனில் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் அது ஃப்ரை ஆகி வரணும். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பெஜ்ஜாக போட்டு அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ இந்த பிரிஞ்சிலெல்லாம் ஃப்ரை ஆகி இந்த டைமுக்கு நீங்கள் ஒனியனை சின்ன பீசஸாக சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எங்கள்கிட்ட பிரிஞ்சிலெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை இந்த ஃப்ரைங் பேன்லேருந்து எடுத்து வேறொரு இந்த பவுலுக்கோ ஏதாவது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கொள்ளுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு வெஜ்ஜாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நான் ஒனியனை ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு நான் இந்த ஆயிலை இந்த பிரிஞ்சலுக்கு இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊற்றின மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் குறைஞ்ச அளவில் ஆயிலை ஊற்றி அதை நான் முதலாவதாக வெள்ளைப்பூடு, அதாவது கார்லிக்கை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஒரு கார்லிக்கை நல்லா தட்டி அதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணுறேன்னா அப்போ தான் எங்களுக்கு ஈஸியாக அதுலேருந்து அந்த ஃப்ரைங் பேன்லேருந்து அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாகிக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆயிலில் நீங்கள் ஒனியனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஒனியன் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எங்களோட ஃப்ரைங் பார்ட் முடிஞ்சிட்டு இப்போ நாங்கள் எங்களோட மிக்சிங் பார்ட் தான் நிற்குது. இதில் நான் கொஞ்சம் தேவையான அளவு சோல்ட்டை நான் இதில் எட் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது கொஞ்சம் சுகர். சோல்ட்டை நீங்கள் பார்த்து எட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏண்டா சோல்ட் ஆல்ரெடி நாங்கள் பிரிஞ்சலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறதால பார்த்து எட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோடைய சில்லி ஃப்ளேக்ஸையும் எட் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது காஞ்ச கொச்சிக்காய் அரைச்சது அதையும் எட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இதெல்லாத்தையும் மெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் மாசி, அதாவது மோல்டிவ் ஃபிஷ்ஷையும் நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை மிக்ஸ் பண்ணி நீங்கண்டா இப்படி செஞ்சீங்கண்டா உங்களோட டிஷ் ரெடி. இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுங்க. எப்படியுமே நான் ஷுவராக சொல்கிறேன், உங்களோட ஃபேமிலி இந்த ரெசிபியை லைக் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். இதுவரங்காட்டிலும் என் வீடியோஸை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.